இது போற தூரம் வந்து 18 அடி தூரம் போகுது. அப்ப 18 அடி தூரம் போறத காரோட 2 அடி தூரத்துல நீங்க கழுவுறப்ப ஏர் வந்து வாஷ் பண்ணு தண்ணி கழுவி விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வாஷர் வந்து 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் கழுவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கெட் 1.5 பக்கெட் தண்ணி போதும். 170 பார் ப்ரெஷர் வாஷர், வேக்கம் கிளீனர் இது எல்லாமே எடுத்திருக்காங்க. நல்ல டெமோ பண்ணி காட்டுறாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணி தராங்க. இப்போ ஒய்டா வரும். ஓகேங்களா? ஹாய் ஓஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்க. என்னோட பேர் குணசேகரன். ஏற்கனவே 2-3 வீடியோவில் உங்களை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அந்த பணத்தை அப்படியே சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வீடியோவை தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னலாம் கழுவணும்னு நினைக்கிறீங்களோ, அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், டிராக்டராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், மாட்டு பண்ணையாக இருக்கட்டும், கோழி பண்ணையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு 2 வீலர் மெக்கானிக்கா இருக்கட்டும், இல்ல 4 வீலர் மெக்கானிக்கா இருக்கட்டும், வாஷ் பண்றதா இருக்கட்டும், ஏசி மெக்கானிக்கா இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்க வச்சிருக்கீங்க, என்னென்னலாம் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது வந்து மல்டிபிள் ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். ஸோ இது பேஸ்டு வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர்ல தான் இது வந்து ஒர்க் ஆகக்கூடியது. சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கு. ஒரு 2 வீலர்ல இருந்து 500 லாரி கழுவுற வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணலாம். இது நம்ம 2 செக்மெண்டா வந்து உங்களுக்கு பார்க்க போறோம். இங்க இருக்கிறது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக், சொந்த பயன்பாட்டுக்காக நான் ஒரு கார் வச்சிருக்கேன், 2 கார் வச்சிருக்கேன், 3 கார் வச்சிருக்கேன், நான் 4-5 2 வீலர் வச்சிருக்கேன் நான் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டொமஸ்டிக்ல வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு கார் வாஷர் நீங்க வாங்கணும் அப்படின்னம்னா நிறைய இடத்துல கார் வாஷர் எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். எதனால நீங்க ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ல வாங்கணும் அப்படின்னா எங்களுடைய யூஎஸ்பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்ப இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போற கார் வாஷர் என்னன்னா என்ன கார் நீங்க கழுவணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரோட வர்ற கஸ்டமர் இருந்துச்சுன்னா நிறுத்தி கழுவி காட்டுற மாதிரி ஸ்பேசஸோட தான் நம்ம கடையோட அமைப்பே வச்சிருக்கிறோம். ஒரு லாரி கழுவுறதுக்கு நீங்க இங்க இருந்து 200-300 கிலோமீட்டர்ல வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிறதா இங்க ஒரு லாரி கழுவுன வீடியோ உங்களுக்கு காட்டி, இல்ல அவங்களே இந்த பக்கம் லாரி வர்றப்ப கழுவி எடுத்துட்டு போலாம். சோ கழுவுற மாதிரி ஸ்பேஸ் வச்சிருக்கோம்னா என்ன அர்த்தம், அந்த மோட்டர் அந்த வேலையை 100% செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிருக்கோம். சோ முக்கியமான நீங்க கவனிக்கணும் என்னன்னா இந்த மாதிரி மோட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இதெல்லாம் டொமஸ்டிக்னு காட்டுறோம். இதுல வந்து 80 பார்ல இருந்து 200 பார் வரைக்கும் 220 பார் இருக்கு. 220 பார்ங்கிறது லாரி கழுவுறது, 80 பார்ங்கிறது 2 வீலர் கழுவுறது. சாதாரணமா குத்துமதிப்பா நான் ஒரு மோட்டர் கையில எடுத்து இது 220 பாருங்க, இது வந்து நீங்க லாரி கழுவிக்கலாங்க அப்படின்னா இதுல என்ன ட்ரஸ்டபிள் இருக்க போகுது நமக்கு வந்து. இப்ப நான் ஒரு 220 பார் எடுக்கிறேன், நான் ஒரு ரேட் வந்து சொல்றேன், ஒரு 7000 ரூபாய் to 10,000 ரூபாய் அந்த மாதிரி சொல்றேன். அதே ஒரு 220 பார் ஒருத்தர் 3000 ரூபாய் சொல்றாங்க, நீங்க எப்படி அதை நம்ப முடியும் உங்களுக்கு? சோ முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்காகத்தான் நாங்க, ஏன்னா ஒரு கஸ்டமர் கழுவி பார்க்க எங்க இது செட் ஆகலைங்க, பார்த்தாவே தெரியும் அடிக்கடிக்கு அழுக்கு வந்துகிட்டே இருக்கு, அழுக்கு போன மாதிரி இல்ல அப்படின்னா அதுக்கு மேட்சபிள் இல்ல, சூட்டபிள் இல்ல அப்படிங்கறதா உங்களுக்கு வந்து கணக்கு. அந்த பாரை நீங்க டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம மோட்டர் இன்புட் அவுட்ல எவ்வளவு ட்ரை ஆர்ம்ஸ்ல எவ்வளவு எடுக்குது, ஆர்ம்ஸ் எவ்வளவு எடுக்குது, தண்ணி அப்படிங்க எங்களோட டெக்னிக்கல் டீம் கூட உங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுக்கறனாலும் செக் பண்ணி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 80 பார் உள்ளது. இது 80 பார் அப்படிங்கிறது 2 வீலர், மாருதி 8 நேனோலாம் வாஷ் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். இது வந்து 150 பார் உள்ளது. ஸோ இது எல்லாமே கையில் எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கையில் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து சாதாரணமாக 2 பின் 3 பின்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே வந்துடும். கீழே இருக்கிறது எப்பவுமே இன்லிட்டு, மேலே இருக்கிறது வந்து அவுட்லிட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன் அமுத்தினா ஓடும், கன்னை விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு வந்து. ஸோ 150 பார். இது வந்து 170 பார். இந்த ஹீரோ ஜெட் அப்படிங்கிறது எங்களுடைய ஓன் மேக்கிங், ஓன் சொந்த பிராண்ட் தான் இது வந்து. ஸோ இதுவும் வந்து கலர் ஒரே மாதிரி இருந்தாலும் இதோட வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க 150 பாருக்கு 170 பாருக்கும் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வித்தியாசம் வந்து மாறும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த 170 பார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்கா இருக்கிறவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ண, ஒரு செமி கமர்ஷியல் யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா ஏசி தோஸ்த் வரைக்கும் கழுவிக்கலாம். ஸோ இது வந்து 190 பார் உள்ளது. 2.5 HP. இது வந்து 2 HP, இது வந்து 2.5 HPல வரக்கூடியது. 190 பார்ங்கிறது 7 சீட்டர்ல இருந்து ஈச்சர் வரைக்கும் கழுவக்கூடியது உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? இது 190 பார் வரக்கூடியது. இது வந்து 220 பார் வரக்கூடியது. இது வந்து லாரி கழுவுறது. எதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பார் சொல்றோம் அப்படின்னம்னா இப்போ வந்து நீங்க மாருதி 800 டயர் வேற, லாரியோட டயர் வேற. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார் மாதிரி. அப்போ மாருதி 800 கழுவுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 பார் 100 பார், பட் லாரி கழுவுறதுக்கு 220 பார் இருந்தா தான் லாரியை வந்து கழுவ முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேர்ஸ் பேக்கப் வந்து எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா பாருங்க, இந்த வீடியோ முடியறதுக்குள்ள 1-2 கஸ்டமர் வருவாங்க. இவங்க எப்படி கழுவுறாங்கிறத நீங்க நேரடியாவே பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா 190 பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து டைரக்டா நம்ம காமிச்சு
அவங்க என்ன வண்டியில் கொண்டு வராங்களோ அது வந்து கழுவி பார்த்தே வந்து எடுத்துடலாம். எங்களோட 300 வீடியோலையும் 300 விதமான கஸ்டமர் கழுவுன வீடியோஸ் நாங்களாவே ஒரு வீடியோ கழுவி போட்டு 4 செவத்துக்குள்ள ஆகா சூப்பராக இருக்குங்கிறது அந்த கஸ்டமர் என்ன அவர் வர்றதுலேருந்து அவர் காரை எடுத்து போடுறது கழுவி வாங்கிட்டு போகிற வரைக்கும் உண்டான வீடியோ இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தா எதுக்குன்னா ஒரு லாங்லேருந்து வர்றவங்க உங்களால் வர முடியல நீங்கள் பணம் போட்டு தான் வாங்கணும் அப்படின்னா இதை பார்த்து ஒரு ட்ரஸ்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம வந்து இதில் வந்து போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் உங்களுக்கு வந்து. ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5800 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10600 ரூபாய் வரைக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி கார் இருக்கு என்ன கழுவணும்னு தேவை சொன்னீங்கன்னா எங்களுடைய டெக்னிக்கல் டீம் வந்து அந்த பார் ஸ்பெக் சொல்லி அதுக்குண்டான ரேட்டையும் விலையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. கான்டாக்ட் பண்றவங்க வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல். இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செமி கமர்ஷியல். இந்த செமி கமர்ஷியல் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஒரு 2 வீலர் மெக்கானிக்ங்க. இப்போ ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தோடனே அது மெக்கானிக் சர்வீஸ் பண்றதுக்கு அது கழுவுறதுக்கு கொண்டு இன்னொருத்தர் விடுவாங்க. விட்டு அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் சார்ஜ் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் மெக்கானிக். அதே மாதிரி 4 வீலர் மெக்கானிக் அப்படிதான். ஒரு இன்ஜினை கலட்டி சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை வந்து வாஷ் பண்ண அது வெளியில கொடுத்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி டோர் டு டோர் போய் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாம். அங்கே ஒரு 200 ரூபா 300 ஒரு காருக்கு ஒரு 10 காருக்கு 3000 ரூபாய் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க வீட்டில் கரண்ட் அவங்க வீட்டு தண்ணி தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து மாட்டு பண்ணை வச்சிருக்கிறேன். நான் மாடு கழுவணும் இல்லை மாட்டு கட்டாந்தரையை கழுவணும். எனக்கு வந்து கோழி பண்ணை வச்சிருக்கேன் வெண்பன்றி பண்ணை வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து கழுவணும். நான் ஒரு பலா மரத்துக்கு மருந்து அடிக்கணும் இல்லை தென்னை மரத்துக்கு அடிக்கணும் இல்லை மாமரத்துக்கு அடிக்கணும் வாழை மரத்துக்கு அடிக்கணும் அப்படின்ற பட்சமாக அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்குண்டான எல்லா வீடியோவும் பேக்ரவுண்டில் வந்துட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மிராக்கலான ஒரு மோட்டர்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஏன்னா இது இடையில வந்து இந்த மாடலை கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிமாண்ட் இருந்ததுனால இப்போ இது மறுபடியும் பேக் வந்துச்சு. இது வந்து சென்ட்ரிஃபிகல் மோட்டருங்க. மற்ற மோட்டருக்கு இந்த மோட்டருக்கு வந்து கேப் நல்லா தெரியும். இது வந்து சென்ட்ரிஃபிகல் மோட்டர் அப்படிங்கிறதுனால இதோட ரன்னிங் டைம் வந்து ரொம்ப அதிகமான நேரம் ஓடும். செமி கமர்ஷியல் இது வந்து கோழி பண்ணை இருக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக இது வந்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் கோழி பண்ணை உள்ளவங்களுக்கு இந்த மோட்டர் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம். அதே மோட்டர் தான் அதே இது தான் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க ஒரு 2-3 லாரி வச்சிருக்கவங்க ஒரு 10 டெம்போ டிராவலர் வச்சிருக்கோம் ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து கூட நீங்கள் வந்து வாங்குறதுனா வாங்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பிளஞ்சர் டைப். இதுதான் ஆரம்ப காலத்துலேருந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிளஞ்சர் டைப் மோட்டர் உங்களுக்கு வந்து. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 HP இருக்கக்கூடிய தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3-4-5 பஸ் வச்சிருக்காங்க 10 லாரி வச்சிருக்கிறவங்க இல்லை தான் நான் ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அப்படி இங்கே பின்னாடி ரோவில் பார்த்தீங்கன்னா பியூர்லி கமர்ஷியலுங்க. இது வந்து 4 HP இல்லை ஒரு 50 லாரி கழுவுறதுனா கூட தாராளமாக நீங்கள் வந்து கழுவிக்கலாம். ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 7.5 HP இது வந்து 12 HP வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் 500 லாரி வரைக்கும் நீங்கள் வந்து கழுவுற அளவுக்கு வந்து கழுவலாம். முக்கியமாக இந்த கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெண்டரில் எடுத்து கவர்மெண்ட்குள்ள புனரமைப்புக்காக பெயிண்ட் அடிக்கிறது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வாட்டர் ப்ரூஃப்க்கு வந்து அதை நல்லா கழுவிட்டு தான் அப்போ வந்து கோட்டரில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் ஒரு பெயிண்டராக இருக்கலாம் 4 பேர் விட்டு தேய்ச்சி அடிச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 4 பேர் வேலை செஞ்சால் கூட இன்னைக்கு 700 ரூபா கூலி கொடுக்குறேன் 2800 ரூபா ஒரு ஷிஃப்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா 10 பேர் செய்கிற வேலையை ஒரு 3 ஃப்ளோரை கூட நீங்கள் ஒரே மிஷின் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அடிங்களேன். ஒரு ஆளுக்கு கூலி மிஷினோட உங்களுடைய இதுதான். ஸோ அதனால இது வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால தான் நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் சொன்னது வந்து நீங்கள் செய்கிற செலவு உங்களுக்கு இது வந்து சம்பாரிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் செமி கமர்ஷியல் வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் தாங்க. இந்த 7.5 HPலேருந்து 12 HPக்கு மேலே போகிற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 HPயில் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 20 HP வரைக்கும் வேணா கூட நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. 50 மணி நேரம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை 20-40 ஆயில் மாற்றணும். அந்த ஆயில் எப்படி மாற்றணும் எப்படி பண்ணுறது அப்படிங்க உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்து மோட்டர் வந்து டிஸ்மேண்டலிங் பண்ணி ஆயில் மாத்திர வீடியோவோட உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சிடும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன வேலை இது எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட் பேக்கோட வந்துடும் உங்களுக்கு வந்து. இப்போ ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாரு அவர் காரை தான் நம்ம வந்து கழுவு போகிறோம் வந்திருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறப்ப அதில் என்னென்ன வருதுங்கிறது கூட வந்து தெரிஞ்சிடும். வேற என்ன வண்டினா பிக்கப் ஒன்று இருக்குது, டைகர் ஒன்று இருக்குது, ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குது, 2 வீலர் ஒரு 5 2 வீலர் இருக்குது. பிக்கப்பு ஸ்விஃப்ட் டைகரு 2 வீலர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டொமஸ்டிக்கில் இருக்க ஒரு 4 மாடல் எல்லாமே நான் சொல்கிறேன். அது எது உங்களுக்கு சூஸ் ஆகும்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். இதை கன் அமுத்துனா மோட்டரோடு கன்னை விட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஒரு கார் கழுவுறதுக்கு அதிகபட்சமாக ட்ரை வாஷ் ஷாம்பு போடாமல் சும்மா அடிச்சு கழுவுறீங்க 1.5 பக்கெட் தண்ணி இருந்தால் போதும். இது போகிற தூரம் வந்து 18 அடி தூரம் போகுது. அப்போ 18 அடி தூரம் போகிறத காரோட 2 அடி தூரத்தில் நீங்கள் கழுவுறப்ப அந்த புகை மாதிரி போய் இந்த டிஸ்குள்ளே இருக்க கிரீஸ்
ஆயில் மண்ணாலுக்கெல்லாம் வந்து ஏர் வந்து வாஷ் பண்ணி தண்ணி கழுவி விட்டுரும். அதுதான் இது 80 பாருங்க. இது வந்து 2 வீலர் மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு 80, 2 வீலர் நேனோ காரு அந்த மாதிரி மாருதி 800 யூஸ் பண்ணுறது இது வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 பார் வரக்கூடியது. 150 பார் சிடான் டைப் வெஹிக்கிள் எல்லாமே ஸ்விஃப்ட் எட்டியோஸ் ஐட்டன் மாதிரி கழுவுக்கு 150 பார் வரும். 2.5 HP இது 2 HP 2.5 HPயில் வரக்கூடியது 170 பார். இது வந்து டாடா ஏஸ், தோஸ்து அந்த மாதிரி இதெல்லாம் கழுவுற அளவுக்கு வருது, கழுவுறல பண்ணலாம். இது வந்து 190 பார். இது கிரிட்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ சைல் அப் டு ஈச்சர் வரைக்கும் கழுவலாம். இது வந்து 19, அதாவது பார் மாறுது. வாட்ஸ் பாருங்க, இது வந்து 1400 வாட்ஸ், இது 1800 வாட்ஸ், இது 2200 வாட்ஸ், 2400 வாட்ஸ், 2800 வாட்ஸ், 150 பார், 170 பார், 190. காயிலோட கோர் மாறும், வெயிட் மாறி எல்லாமே மாறிடும். மோட்டரோட சைஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள கோர்ல இருந்து எல்லாமே மாறும். வாட்ஸ், அது LPM லிட்டர் பர் மினிட் எவ்வளோ அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே மாறுது. ஸோ இது வந்து டிப்பலாரி டார்ஸ் கழுவுறதுக்கு 220 பார். உங்களுக்கு ஒன்று இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கழுவணும். இது 2ல சரியா இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் கம்மி விலைக்கு போய்க்கிறோம், 10 நிமிஷம் ஏற்றாலும் கழுவிக்கிறோன்னா நீ 6900 கூட போய்க்கலாம். 190 பாரே பண்ணலாம். சரி, ஓகே, இது ஒன்று பண்ணி பார்க்கலாம். வாங்க செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கன்று வந்துருங்கண்ணா. இதில் இது வந்து ஃபோம் ஜாக்கு. ஷாம்பு போடுறதுன்னா ஷாம்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து. ஸோ இது வந்து இன்லீட்டில் வர கனெக்டர்ஸ், குயிக் கனெக்டர், அந்த கன்று க்ளீன் பண்ணுற பின்னு முதற்கொண்டு ஃபுட்பால் ஃபில்ட்ரு எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் ஹோஸ் வந்துடும். இது வந்து இன்லீட் ஹோஸ் வந்துடும் உங்களுக்கு. வந்து இது வந்து மோட்ருங்க. ஷாம்பு வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி பெயிண்டோட பாலிஷை மெயின்டைன் பண்ணி தேய்க்காமல் போட்டாலும் அந்த இடம் எப்படி இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லிட் ஹோஸ், அவுட்லிட் ஹோஸ், ஃபுட்பால் ஃபில்டர், கன்னு இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இதில் வந்து வரும். ஓகேங்களா? ஆனால் எங்கேருந்து வர்றீங்கண்ணா நீங்கள்? நாங்கள் ராயவேலூர் சார். ஓகே, நம்ம கடை இங்கே இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியுங்கண்ணா? நாங்கள் இதில் யூடியூப்பில் பார்த்து தான் சார். யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. ஓகே விவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ராயவேலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அண்ணன் வந்து ஒரு கார் ப்ரெஷர் வாஷர் என்ன பாரில் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள்? 170 பார். 170 பார், 170 பார் ப்ரெஷர் வாஷர், வேக்கம் கிளீனர், இது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்து பார்த்த விதத்தில் எங்கள் ஸ்டாஃப்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது, நீங்கள் கழுவி பார்த்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நல்லா ரொம்ப எனக்கு தெளிவாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நீங்கள் ஃபீல் பண்ண அடிச்சு பார்த்தா உங்களுக்கு திருப்தி, எங்களுக்கு திருப்தியான அளவுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி பண்ணணுன்றது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஏன்னா இது வந்து ஒரு வாடிக்கையாளர் வாயில ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் என்றைக்குமே என் பொருள் நல்லா இருக்குது நல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு திருப்தி. வேலூர் ஏன்னா இவங்க செலவு பண்ணிட்டு வந்து 2000 ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம் இங்கே வந்து வாங்குறாங்க அப்படின்னா எங்களோட யூஎஸ்பி என்னன்னா எல்லாமே நீங்கள் கழுவி பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வெளியூரில் எங்கே இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண உங்கள் இடத்துக்கு பொருள் வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ. ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்து எடுத்துங்க. நல்லா இருக்குது, நல்லா டெமோ பண்ணி காட்டுறாங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கேட்டதுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணி தராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சார் ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இதுவாக பண்ணுறாரு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து எடுத்துங்க. ரைட், சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வாஷர் வந்து 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கும். ரிட்டர்ன் கேரண்டிலேயே நம்ம வந்து எழுதி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா இன்னைக்கு ஒரு 2500 ரூபாய்க்கு ஒரு மோட்ரு வாங்குறீங்க, நம்மளதோட எங்கேயோ ஒரு விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு 4000 ரூபாய்க்கு மோட்டர் கூட அது விலையோட ஜாஸ்தி. பட் இது ஒன்ஸ் வாங்கினா 10 வருஷம் ஆனாலும் நம்மகிட்ட வந்து ஸ்பேர் பேக்கப் வந்து எங்கே கிடைக்கும். இல்லை நான் வெளியில் ஏற்கனவே வாங்கிட்டேங்க, ஒரு 2 முறை 3 முறை தான் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு தெரியல, மோட்ரு வேலை செய்யலை, என்ன பண்ணுறது? மேபி அது இம்போர்ட்டடாக இருந்தாலும் எங்கள் ஸ்பேர் செட் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறனாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஸோ 3 ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 4 லட்சம் வாடிக்கையாளர்கள் கொண்ட ஸ்வாட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் உங்களையும் வந்து நாங்கள் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக வந்து நினைக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் வாஷர் வேணும், தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சொந்த யூஸுக்காக இருக்கும் வேணும் அப்படிங்கிற கீழே இருக்க ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரி தேவைங்கிறது 1-2 மோட்டரை வந்து எங்கள் டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே சொல்லுவாங்க. அதோட விலையும் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலமாக உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து பாதுகாப்பாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையத்தில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது. இது சம்மந்தம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா மட்டும் சவுத் இந்தியா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சு வச்சிருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.